வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நேற்றுக்கு நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து 26,000 கிட்ட தான் இருக்க போகுது. 26,000 தான் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்க போகுதுன்னு நேற்றையோட வீடியோ செக் பண்ணீங்கன்னா தெரியும். நிஃப்டி எக்ஸ்பைரி 26,000ங்கிறத கிளியராக போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது எதனாலங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பர்ஃபெக்டா நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டை கொடுத்து இருந்து நேற்றையோட லெவலுக்கு ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்டை கொடுத்து தொடர்ந்து 26,000 டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் வந்து 26,032 கிட்ட கொடுத்துருக்கு. பட் நம்ம எதிர்பார்த்தது மாதிரி நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து ப்ராப்பரா 26,000 டச் பண்ணி அதுல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இன்னைக்கு. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது மாதிரியே தான் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டுக்குள்ள எல்லா கன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. பட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணோம். இதை ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சிரும். ஒன் டேல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து நிஃப்டி வந்து செட்டில் ஆயிருக்கு 26,000. ஓகே, இந்த ஜோன்ல வந்து நிஃப்டி செட்டில் ஆயிருக்கு. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சப்போர்ட் லைன் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, நம்ம நிஃப்டி வந்து இந்த மந்த்ல 25,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத என்னோட வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நிஃப்டி ப்ராப்பரா அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேயே வந்துருக்கு. நிஃப்டி இந்த ஆல் டைம் ஹை ட்ரேட் ஆகும்போதே லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போதே மண்டே வந்து நிஃப்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதை பிரேக் பண்ணி மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ இதுல இருந்து கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருந்து அப்படிங்கிறத நம்ம ஃப்ரைடே வீக்லி அனாலிசிஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நிஃப்டி தொடர்ந்து கீழே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இப்போ 26,000 இதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 26,000 டச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன்ல நிஃப்டி வந்து செட்டில் ஆயிருக்கு. இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். இதுல ஒரு சப்போர்ட், இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் எடுத்து மேல பவுன்ஸ் பேக் ஆகி ஆல் டைம் ஹைக்கு போயிருந்துச்சு. மறுபடியும் அதே சப்போர்ட் ஜோனை இன்னைக்கு நிஃப்டி டெஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ இதை தான் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம். அதனாலதான் எக்ஸ்பைரி வந்து 26,000 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம் லெவல. ஸோ ப்ராப்பரா 26,000 வந்துடுச்சு. இப்போ அந்த சப்போர்ட் கிட்டையும் நிஃப்டி இருக்கு. ஸோ இதுக்கு இடத்துல நெக்ஸ்ட் நம்ம 25,000 வரும்னு எதிர்பார்க்கறோம்ல. 25,000 வரணும்னா ஃபர்ஸ்ட் நிஃப்டி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். ஓகேவா, இன்னைக்கு பிரேக் பண்ணல. இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. 26,000 தான் க்ளோஸ் ஆகும்னு நினைச்சிருந்தோம். அதை தாண்டி போகல. கரெக்டா 26,000 வந்தோம் டச் பண்ணிட்டு ஒரு சின்னதாக புல் பேக் கொடுத்து மேலே போயிடுச்சு. ஒரு 30 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் தொடர்ந்து கீழே 25,000 லெவலில் டச் பண்றது, கீழே வர்றதுக்கு தொடர்ந்து போகணும்னா இந்த நாளைக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணணும். இந்த இம்பார்ட்டன்ட் ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள தான் நிஃப்டி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு ட்ரெண்ட் இருக்கு, இதுல ஒரு மேல ஒரு சின்ன ட்ரெண்ட் இருக்கு. ஓகேவா, இந்த ட்ரெண்டுக்குள்ள தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. எதனால 25,000 வரப்போகுது அப்படிங்கிறதையும் வரதுங்கிற எதிர்பார்க்கறதுக்கு சொல்லியிருந்தோம். இதை வீக்லி சார்ட்டுக்கு மாத்தினீங்கன்னா நிஃப்டி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல. இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று, இது ஒன்று, இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு ஜோனுக்குள்ள இப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஹையை டச் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இந்த 25,000 ரேஞ்சுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். இதுல மட்டும் இல்ல, இங்கேயும் இதுக்கு முன்னாடியும் இந்த ஜோன் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். பாத்தீங்கன்னா இந்த ஜோன்லயே தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஜோன்ல பல தடவை சப்போர்ட் எடுத்து தான் மேல போச்சு. மறுபடியும் அந்த ஜோன்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், கண்டினியூ ஆகி ஆல் டைம் ஹை கொடுத்து இப்போ ஆல் டைம் ஹைல ரீடெஸ்ட் பண்ணி கீழே நிஃப்டி வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ நாளைக்கு இந்த ஜோனை டைம் ஃப்ரேம் மாத்திக்கலாம் மறுபடியும். ஸோ இந்த ஜோனை நிஃப்டி பிரேக் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணும் பட்சத்துல நிஃப்டி தொடர்ந்து கீழே வரலாம். நாளைக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். 25,000 நோக்கி நிஃப்டி போகுதா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை நோக்கி இந்த ஜோன்ல நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இது இருக்குல்ல, இதை பிரேக் பண்ணி கீழே வரணும். டைம் ஃப்ரேம் மாத்திக்கலாம் 2 ஹவர்ஸ்ல. ஸோ நாளைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்போ இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு, இந்த ஜோன்ல வந்திருக்கு. இப்போ நாளைக்கு இப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்துல இதுல ரீடெஸ்ட் பண்ணி இதை மறுபடியும் சப்போர்ட்டா எடுத்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நாளைக்கு இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த ஜோன்ல 25,925 ரேஞ்சு கிட்ட
சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இதை ரீடெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டா இருக்கும். நம்ம அதுக்கு அடுத்த லெவலா 25,850யும் அதுல இருந்து 25,720ங்கிற ரேஞ்சையும் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் பாத்தீங்கன்னா 25,720 தான். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்துல, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்துல நிப்டி அடுத்ததா 25,720ங்கிற ரேஞ்சுக்கு நிப்டி வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இதுல பிரேக் அவுட் கொடுத்துட்டா நமக்கு ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிரும் நிப்டி டவுன் ட்ரெண்டை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ 25,000 நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இந்த லெவலில் உடைக்கணும். இந்த லெவல் நாளைக்கு உடைச்சிடுச்சுன்னா 25,720 நாளைக்கு ஒரே நாள்ல 25,720 வந்துடும் சொல்லல. இந்த ஜோனை நாளைக்கு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடைச்சிடுச்சுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் வரும் நாட்களில் கொடுக்கலாம். 25,850யும் அதுக்கு அடுத்த 25,720யும் வரலாம். இந்த 720 பிரேக் பண்ணும் பட்சத்துல நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா 25,000 இப்போதைக்கு 25,200 ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மந்த்ல. ஓகேவா? ஸோ நாளைக்கோட ட்ரெண்ட் வந்து நாளையோட ட்ரெண்ட் இதான். இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்துல இதுல ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் 25,850யும் 25,720ங்கிற ரேஞ்சுக்கு வரலாம். ஒருவேளை நிப்டி இது ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கிறதுனால இதுல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆல் டைம் ஹையை ரீடெஸ்ட் பண்றதுக்கு தான் நிப்டி மூவ் ஆகும். ஸோ இதுல இருந்து இதுல பிரேக் ஆகல, இதுல சப்போர்ட் எடுத்துடுச்சு, சப்போர்ட் எடுத்து நல்ல ப்ராப்பரான பொசிஷன் கொடுத்து மேல போயிட்டு இருக்குதுன்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த ஆல் டைம் ஹையை போய் ரீடெஸ்ட் பண்ணும். ஓகேவா? 25,347ங்கிற ரேஞ்சு கிட்ட போய் ரீடெஸ்ட் பண்ணி இதுல ஒரு சின்ன சைட்வேஸ் எடுத்து மறுபடியும் இதை பிரேக் பண்ணி மேல போறதுக்கு ட்ரை பண்ணணும். மேல போச்சுன்னா ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இது வரைக்கும் இருக்கு. இது எந்த ரேஞ்சில் இருக்கு? இது வரைக்கும் போகலாம். 26,530 ரேஞ்ச் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 ஏரியா இருக்கு. இதுல வந்து சப்போர்ட் எடுத்து புல் பேக் கொடுத்து மேலே போகணும். மேலே போகும் பட்சத்துல ஆல் டைம் ஹையை டச் பண்ணலாம், ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் புது ஹையா 26,550ங்கிற ரேஞ்சுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு 26ல க்ளோஸ் ஆயிருக்குல்ல. ஸோ நாளைக்கு புஷ் பேக் பண்ணி மேலே போகலாம். இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அதாவது ஒரே நாள்ல இல்லை, மறுபடியும் ஒரே நாள்ல 500 பாயிண்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் வர்றது வாய்ப்பு எல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரெண்ட் அவ்வளவுதான். இதுல இருந்து பிரேக் அவுட் பண்ணாத பட்சத்துல ரிவர்சல் கொடுக்கும் பட்சத்துல மேலே போகலாம். தொடர்ந்து டார்கெட்டா இந்த ஆல் டைம் ஹையும் இது பிரேக் பண்ணி மேலேயும் இந்த மாதிரி போகும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா நம்மளோட ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். 25,720ங்கிற அடுத்த ரேஞ்சுக்கும் 25,000 நோக்கி மறுபடியும் இதை பிரேக் 2720 பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு நாட்கள் தொடர்ந்து நிப்டி கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட லெவல்ங்கிறது முக்கியமான லெவல்ங்கிறது இந்த ஜோன் தான். நாளைக்கு இந்த ஜோனை தான் வாட்ச் பண்ணணும். ஸோ இதுல மார்னிங்கே கேண்டில் ஓப்பன் ஆனோன்னா ஜம்ப் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது அட்வைசபிள் இல்லை. இந்த ஜோன்ல எந்த மாதிரி நிப்டி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல ப்ராப்பரா சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுதா, ப்ராப்பரான கேண்டில்ஸ் கொடுத்து வால்யூமோட முன்னாடி போகுதா இல்லையாங்கிறத பார்க்கணும். இல்ல இந்த ஜோனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுதா, சட்டுன்னு பிரேக் பண்ண உடனே எல்லாம் இன்றைய அது ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கூட உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்றது நல்லது. ஸோ இந்த ஜோன் தான் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய ஜோன். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் 25,720ங்கிற அடுத்த லெவலுக்கும் இல்லை இதில் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகும் பட்சத்தில் மறுபடியும் ஆல் டைம் ஹையை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ்.